அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் எல்லாரும் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலையில் அலாரம் அடித்தவுடன் தொடங்கும் ஓட்டம் இரவு படுக்கைக்கு போகும் வரை ஓய்வதில்லை. வாழ்க்கைனா என்ன என்று யாரிடமாவது கேட்டால் ஒவ்வொருவரும் ஒரு பதில் சொல்வார்கள். என் பார்வையில் வாழ்க்கை என்பது ஒரு ஐஸ்கிரீம் போன்றது. சுவைத்தாலும் கரையும், சுவைக்காவிட்டாலும் கரையும். அதனால் அதை சுவைத்து மகிழுங்கள். நம்மில் பலர் எப்போதும் கடந்த கால நினைவுகளிலோ அல்லது எதிர்கால கவலையிலோ தான் வாழ்கிறோம். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மண்பானை, இன்று மட்டும்தான் நம் கையில் இருக்கும் பொற்காசு. இந்த நொடியை யார் ரசித்து வாழ்கிறார்களோ அவர்தான் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டவர். வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி. இங்க ராஜாவுக்கும் ஒரே மதிப்பு தான், சிப்பாய்க்கும் அதே மதிப்பு தான். ஆட்டம் முடிந்ததும் எல்லாரும் ஒரே பெட்டிக்குள்ளதான் போக போறோம். அதனால இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் வாழ்வோம். வாழ்க்கையின் ஆன்மா எது தெரியுமா? காதல். அது வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் ஆன்மாவையும் அழகாக்கும். காதல் என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கு திரைப்படங்களில் வரும் காதல் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் காதல் என்பது வெறும் ஆண் பெண் ஈர்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு பரந்த உணர்வு. தாயின் எதிர்பார்ப்பில்லா அன்பு காதல், நண்பனின் தோள் கொடுக்கும் நட்பு காதல், நாம் செய்யும் வேலையின் மீது காட்டும் அர்ப்பணிப்பு காதல். சுருக்கமாக சொன்னால், நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் காதல். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்றார் வள்ளுவர். அன்பை எந்த தாழ்பால் போட்ட முடியாது. இன்றைய அவசர உலகில் நாம் மனிதர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு பொருட்களை நேசிக்க தொடங்கிவிட்டோம். மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கிறோம். இது அப்படியே தலைகீழாக மாற்ற வேண்டும். பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள். அதுவே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் அனைவரும் வெறித்தனமாக தேடும் ஒரு வார்த்தை வெற்றி. உண்மையில் வெற்றி என்றால் என்ன? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது வெற்றியா? அல்லது பெரிய கார் வாங்குவது வெற்றியா? அல்லது முகநூலில் 1000 லைக்ஸ் வாங்குவது வெற்றியா? இல்லை. என்னை பொறுத்தவரை வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல. நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் ஒரு படி முன்னேறி இருந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. ஒரு சிறிய கதை. ஒரு முறை ஒரு சிற்பியிடம் கேட்டார்கள், எப்படி உங்களால் இவ்வளவு அழகான சிலைகளை செய்ய முடிகிறது என்று. அதற்கு அந்த சிற்பி சொன்னார், நான் புதிதாக எதையும் செய்யவில்லை. அந்த பாறைக்குள் ஏற்கனவே ஒரு அழகான சிலை இருக்கிறது. தேவையில்லாத கற்களை மட்டும்தான் நான் செதுக்கி அகற்றுகிறேன். சிலை வெளியே வந்து விடுகிறது. நமது வெற்றியும் அப்படித்தான். நமக்குள் இருக்கும் சோகம், சோம்பேறித்தனம், பயம், தயக்கம் போன்ற தேவையில்லாத கற்களை நாம் செதுக்கி எறிந்தால் நமக்குள் இருக்கும் வெற்றியாளன் தானாக வெளியே வருவான். வெற்றியை பற்றி பேசும்போது அதன் மறுபக்கமாக தோல்வியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நம்மில் பலர் தோல்வியை கண்டு பயப்படுகிறோம். ஆனால் தோல்வி என்பது வெற்றியின் முடிவு அல்ல, அது வெற்றியின் ஒரு புதிய தொடக்கம். ஆனால் தோல்வியின் என்பது வெற்றியின் முடிவு அல்ல, அது வெற்றிக்கான ஒரு புதிய தொடக்கம் அல்லது புதிய தொடக்கம். புதிய தொடக்கம் என்றால் புரிந்து கொள்ள வேண்டிய தொடக்கம். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் 10,000 முறை தோல்வியடைந்தார். அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், 10,000 முறை தோல்வி அடைந்தது உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று. அதற்கு எடிசன் சிரித்து கொண்டே சொன்னார், நான் தோல்வி அடையவில்லை, மின்சார விளக்கை உருவாக்க முடியாத 10,000 வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று. என்ன ஒரு நேர்மறையான சிந்தனை! தோல்வி என்பது ஒரு சாட்டையடி அல்ல, அது நம் பாதையை சரி செய்யும் ஒரு திசை காட்டி. விழுவது அவமானம் இல்லை,
விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பதுதான் அவமானம். எழும்போதெல்லாம் புதிய பலத்தோடு எழுந்திருங்கள். பணம் தேவையா இல்லை தேடலா? இறுதியாக நாம் எல்லாரையும் ஆட்டி படைக்கும் ஒரு சக்தி பணம். பணம் பத்தும் செய்யும் என்பார்கள், உண்மைதான். இன்றைய உலகில் வாழ பணம் மிகவும் அவசியம். பணம் இல்லாதவன் பிணம் என்பதும் நிதர்சனமான உண்மைதான். ஆனால் பணமே வாழ்க்கை ஆகிவிடாது. பணத்தால் உங்களால் என்ன வாங்க முடியும்? ஒரு நல்ல கட்டில் வாங்க முடியும், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. நல்ல உணவை வாங்க முடியும், ஆனால் பசியை வாங்க முடியாது. அழகான புத்தகங்களை வாங்க முடியும், ஆனால் அறிவை வாங்க முடியாது. சிறந்த மருத்துவமனையை வாங்க முடியும், ஆனால் ஆயுளை வாங்க முடியாது. பணம் என்பது நம் வாழ்க்கை பயணத்திற்கு தேவையான எரிபொருள் போன்றது. வண்டியில் பெட்ரோல் இருக்க வேண்டும், அப்போதுதான் வண்டி ஓடும். ஆனால் வண்டி முழுக்க பெட்ரோலையே நிரப்பிக் கொண்டிருந்தால் வண்டியில் நாம் எங்கே அமர்வது? பணத்தை சம்பாதியுங்கள், ஆனால் அதற்காக உங்கள் குணம், குடும்பம், நிம்மதி ஆகியவற்றை விட்டு விடாதீர்கள். வாழ்க்கை இந்த 3 எழுத்து சொல்லுக்குள் அடங்கியிருக்கும் அர்த்தங்கள் தான் எத்தனை எத்தனை. இங்கு கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரிடம் வாழ்க்கைனா என்ன என்று கேட்டால் ஆளுக்கு ஒரு பதில் சொல்வீர்கள். சிலருக்கு அது போராட்டம், சிலருக்கு அது ஒரு கொண்டாட்டம், சிலருக்கு அது ஒரு புரியாத புதிர். ஆனால் என்னை கேட்டால் சொல்வேன், வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யமான பயணம். பூமி சுழல்வதை நிறுத்தினால் உலகம் அழிந்துவிடும். அதேபோல் நாம் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் தேடலும் நின்றுவிட்டால் நம் மனமும் தேங்கிவிடும். நாம் எல்லோரும் ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க வேண்டும், அடுத்த வாரம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த 5 வருடங்களில் எங்கு இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் பிளான் செய்கிறோம். திட்டமிடுதல் நல்லதுதான், ஆனால் நாம் நினைத்தபடியே எல்லாம் நடந்துவிட்டால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறோம். அதன் கதைக்களம், திருப்பங்கள் அனைத்தும் நமக்கு முன்பே தெரிந்துவிட்டால் அந்த படத்தை நாம் ரசிப்போமா? மாட்டோம். வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் ஒன்று நினைக்க வாழ்க்கை நமக்கு வேறொன்றை வழங்கும். அந்த எதிர்பாராத திருப்பங்கள் தான் வாழ்க்கையின் ஆக சிறந்த சுவாரஸ்யம். தோல்விகளும் ஏமாற்றங்களும் கூட வாழ்க்கையின் சுவாரஸ்யமான பக்கங்கள் தான். அவைதான் நம்மை செதுக்கி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்றன. இன்று தவிடு பொடியாகி போன ஒரு கனவு நாளை ஒரு புதிய மாபெரும் தொடக்கத்திற்கான புள்ளியாக கூட இருக்கலாம் என்பதை உணர்வதே வாழ்க்கை. நம்மில் பலர் சுவாரஸ்யம் அல்லது மகிழ்ச்சி என்பதை பெரிய விஷயங்களில் தேடுகிறோம். ஒரு பெரிய கார் வாங்கும்போது, ஒரு சொகுசு பங்களா கட்டும்போது, அல்லது ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் போதுதான் மகிழ்ச்சி அடைவோம் என்று நமக்கு நாமே நிபந்தனைகளை விதித்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையான சுவாரஸ்யம் எங்கு இருக்கிறது தெரியுமா? அன்றாட சின்ன சின்ன விஷயங்களில்தான். பெரிய மகிழ்ச்சிக்காக காத்திருந்து தினமும் நம் கைக்கு அருகில் இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை தவற விட்டு விடுகிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். காலையில் சுட சுட குடிக்கும் ஒரு கப் காஃபியின் வாசம், சாலையோரம் பெய்யும் மழையில் நனையாமல் ஒதுங்கி நின்று மண் வாசனை நுகர்வது, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பழைய நண்பனிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பு, விளையாடும் ஒரு குழந்தையின் கள்ளமில்லாத சிரிப்பு. இவை எதற்காவது நாம் பணம் கொடுக்கிறோமா? இல்லை. ஆனால் இவை தரும் சுவாரஸ்யமும் அமைதியும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த சின்ன விஷயங்களை ரசிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமாக மாறும். நம்மில் பலர் கம்ஃபோர்ட் ஜோன் என்று சொல்லப்படும் ஒரு பாதுகாப்பான வட்டத்திற்குள் படுத்துக் கொள்கிறோம். காலையில் எழுவது, வேலைக்கு ஓடுவது, வீட்டிற்கு வருவது, உறங்குவது, இதிலேயே நம் காலம் முடிந்து விடுகிறது. வாழ்க்கையின் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் தேடலை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். 40 வயதில் கூட ஒரு புதிய மொழியை கற்கலாம்.
இசை கருவியை வாசிக்க பழகலாம் அல்லது சமைக்க பழகலாம். பயணம் செய்யுங்கள். உலகம் மிகவும் அழகானது. எப்போதும் பார்த்த இடங்களையே பார்க்காமல் புதிய மனிதர்களை சந்தியுங்கள். புதிய உணவுகளை சுவையுங்கள். அவர்களின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்ய அஞ்சாதீர்கள். ஒரு புதிய முயற்சியில் தோற்று போவது தவறல்ல. முயற்சி செய்யாமல் ஒரே இடத்தில் தேங்கி நிற்பதுதான் தவறு. நாம் குழந்தையாக இருந்தபோது எல்லாவற்றையும் ஆச்சரியமாக பார்த்தோம். ஒரு எறும்பின் நகர்வை கூட உற்று நோக்கினோம். வளர்ந்த பிறகு அந்த ஆச்சரியத்தை இழந்து விட்டோம். நமக்குள் இருக்கும் அந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பிப்பதே வாழ்க்கையின் முக்கியமான சுவாரஸ்யம். இன்று நாம் தொழில்நுட்ப உலகில் வாழ்கிறோம். நம்மிடம் 1000 ஃபேஸ்புக் நண்பர்கள் இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான லைக்குகள் கிடைக்கலாம். ஆனால் நாம் மனதை பாரத்தை இறக்கி வைக்க ஒரு ஜீவன் இருக்கிறதா? மனித உறவுகள் தான் வாழ்க்கைக்கு வண்ணங்களை சேர்க்கின்றன. உங்கள் குடும்பத்தினுடன் அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு உங்கள் துணையின் கண்களை பார்த்து பேசுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழுங்கள். நாம் கொடுக்கும் அன்புதான் பல மடங்காக திரும்பி நமக்கு கிடைக்கும். நாம் இறங்கும் தருவாயில் நம் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தையோ நம் பட்டங்களையோ நினைத்து பார்க்க போவதில்லை. நாம் கடந்து வந்த பாதையில் நாம் பகிர்ந்து கொண்ட அன்பையும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களின் முகத்தில் இருக்கும் புன்னகையையும் தான் நினைத்து பார்ப்போம். அதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே விளையாடக்கூடிய ஆட்டம். இதில் ரீடேக் கிடையாது. நேற்று என்பது உதிர்ந்து போன இலை. நாளை என்பது இன்றும் முளைக்காத விதை. இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் கனி. எனவே கடந்த கால நினைவுகளில் மூழ்கி கிடைப்பதையோ எதிர்கால கவலையில் உழல்வதையோ நிறுத்துவோம். இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள். கோபங்களை மறந்து விடுங்கள். மன்னிக்க பழகுங்கள். நன்றியுணர்வுடன் இருங்கள். வாழ்க்கை எனக்கு என்ன தந்தது என்று கேட்பதை விடுத்து வாழ்க்கையை நான் எப்படி சுவாரஸ்யமாக்கப் போகிறேன் என்று யோசியுங்கள். வாழ்க்கை என்பது நீங்கள் வரையும் ஒரு ஓவியம். அதற்கு என்ன வண்ணம் தீட்ட வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். நொடிக்கு நொடி வாழ்க்கையை ரசிப்போம். சுவாரஸ்யமாக வாழ்வோம். இவ்வளவு நேரம் என் உரையை அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு என்னுடைய உரை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் என்னுடன் நிறைய உரைகளை கேட்க விருப்பம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.